நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 16 செப்டம்பர் க்ளோசிங்கும் 17th எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன். ரிலாக்ஸ். வென் யூ ட்ரை டு கண்ட்ரோல் எவ்ரி திங் யூ என்ஜாய் நத்திங். ட்ரஸ்ட் த வெயிட் அண்ட் எம்ப்ரேஸ் த அன்சர்டினிட்டி. வென் நத்திங் இஸ் சர்டன், எனிதிங் இஸ் பாசிபிள். Feel the power that comes from focusing on how you want to feel and let the universe fill in the details. ஸோ இதை நம்ம என்ன மீன் பண்ண வரோம் அப்படின்னா, when you try to control everything you enjoy nothing. ஏன்னா எல்லாத்தையுமே எல்லா டைம்லையும் எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது எப்படி வேணா இருக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இன்பிட்வீன் நமக்கு என்ன தேவையோ அது நம்ம எடுத்துக்கிட்டு வெளியில் வரோம், அவ்வளோதான். ஃபுல்லாக மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே முடியாது. இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் இதுதான். ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான். அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் சன் டாட்டரு, இல்லை உங்கள் அப்பா அம்மா யார் வேணா இருக்கலாம். நீங்கள் பர்டிகுலராக அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது பண்ணவே முடியாது. பிகாஸ் அவங்களுக்குன்னு சில ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு சில யூனிக்னஸ் இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் பண்ண முடியாது. இன்க்ளூடிங் ஜாப். இந்த ஜாபுக்கு தான் நான் போகணும், இந்த பொசிஷனில் தான் இருக்கணும், இந்த மேனேஜர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணணும், எல்லாம் மேபி கொஞ்சம் பீரியட் நடக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக யூ கான்ட் டூ தட். ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. when you try to control everything you enjoy nothing. ஏன்னா அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அந்த டைமில் மன உளைச்சல் கண்டிப்பாக வரும், கண்ட்ரோல் பண்ண முடியலன்றது. அதனால் எதுவுமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். தென் ட்ரஸ்ட் த வெயிட் அண்ட் எம்ப்ரேஸ் த அன்சர்டினிட்டி. வெயிட் பண்ணுறத ரொம்ப ஒரு ரசிங்க ஆக்சுவலாக. பிகாஸ் வெயிட் பண்ணுறதுலையும் அது ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குண்ணா. சைக்கலாஜிக்கலி நிறைய விஷயங்கள் வெயிட் பண்ணுறதுல கற்றுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுறதுல நம்பிக்கை வைங்க. அதேமாரி எம்ப்ரேஸ் த அன்சர்டினிட்டி அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அன்சர்டினிட்டியை கிட்டத்தட்ட கட்டி பிடிச்சிக்கோங்க, அடாப்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அதுக்கு மீனிங். அதாவது இந்த அன்சர்டினிட்டியை நீங்கள் எப்படி சொல்லலாம், ஈவன் இப்போது ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது, எப்படி தூக்குறது, எப்படி குளிப்பாட்டுறது, எதுவுமே தெரியாது. கம்ப்ளீட் அன்சர்டினிட்டியில் இருக்கும். ஆனால் அந்த 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 அன்சர்டினிட்டியில் நம்ம ஒரு என்ன சொல்கிறதுனா, அதில் ஒரு அழகு இருக்கும், ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு த்ரில் இருக்கும். அதில் நம்ம கரெக்டான அதுலேருந்து சில வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம போவோம். ஸோ அதான் அன்சர்டினிட்டியை ஆல்வேஸ் அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அன்சர்டினிட்டி இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். பிகாஸ் எல்லா விஷயமே நம்ம அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இன்னொருத்தர் சொல்கிற வச்சுலாம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு குழந்தை இப்போ பிறந்த உடனே இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஆனால் அந்த அன்சர்டினிட்டியில் நம்ம நிறையா விஷயங்கள், அதில் ஏகப்பட்ட அழகு, ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. வென் நத்திங் இஸ் சர்டன், எனிதிங் இஸ் பாசிபிள். அதே மாதிரி எதுவுமே, அதாவது இதுதான் சர்டன், இது போட்டால் இதுதான் ரிசல்ட்டு, இது போட்டால் இதுதான் ரிசல்ட்டு அப்படின்னா யூ வில் கெட் ஒன்லி ஒன் ரிசல்ட். பட் எதுவுமே அந்த மாதிரி ஒரு சர்டன் இல்லை அப்படின்னு போகும்போது எனிதிங் இஸ் பாசிபிள். நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஒரு விஷயம் கற்றுக்குறோன்னா கூட ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சர்டன் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நிறைய பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஏகப்பட்டது இருக்குது. ஆப்ஷன் பையிங்கு, ஆப்ஷன் செல்லிங்கு, ஸ்விங் ட்ரேடிங்கு, இப்போ பொசிஷனல் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ லைஃப்லையும் அதே மாதிரி தான். வென் நத்திங் இஸ் சர்டன், எனிதிங் இஸ் பாசிபிள். ஓகே, இதுதான் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதில் ஒரே ஒரு ரிசல்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நத்திங் இஸ் அன்சர்டனில் தான் ஒழிஞ்சின்ட்டுருக்கு. தென் ஃபீல் த பவர் தட் கம்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸிங் ஆன் ஹவ் யூ வாண்ட் டு ஃபீல் அண்ட் லெட் த யூனிவர்ஸ் ஃபில் இன் த டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் வேணும், அதாவது யூ வாண்ட் மணியா, உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணுமா, உங்களுக்கு ஹெல்த் வேணுமா, இல்லை ஒரு அமைதியான சூழ்நிலை வேணுமா, அப்படின்றத அந்த மாதிரி விஷயத்த நோக்கி நீங்கள் போங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அதை ஃபீல் பண்ணுங்கள். பட் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ரிசல்ட் யூனிவர்ஸ் பார்த்துக்கும். அது நம்ம இது கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ 165க்கு மேலே நேற்று பையின்னு சொல்கிறோம், 25 165க்கு மேலே பையின்னு சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 90 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இது 90 பாயிண்ட்ஸ் கிடைக்க போதா, 50 பாயிண்ட்ஸ் கிடைக்க போதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அந்த ப்ராசஸ், ஓகே இதுதான் ப்ராசஸ், இது இருந்தால் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குறோம்.
அது மார்க்கெட்டில் அந்த மாதிரி வருது. ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கறது அது மேபி சம்டைம் 30 பாயிண்ட்டாக கொடுக்கலாம், சம்டைம் 300 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயும் அப்படி தான். உங்களுக்கு எது வேணுமோ அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்கள், அதை வந்து ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் எனக்கு வரும் அப்படின்றத விட்டுடுங்க, யூனிவர்ஸ் அதை பார்த்துக்கும். அவங்கவுங்க எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதான் இன்றைக்கி சைக்காலஜி மோட்டிவேஷன். டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி ஆர்எஸ்ஐ 63.84 இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 200, 50, 20, 10க்கு மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் நம்ம கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சும்மா ஒரு ஏரில் அடிச்சுலாம் நம்ம பேசலை. கரெக்டாக என்ன இடம், இந்த இடத்துல தான் மூவிங் ஆவரேஜ் 10, 20க்கு மேலே வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம செல்லிங் பார்க்கக்கூடாது அப்படின்ற விஷயந்தான் இது. நேற்று கூட நான் பேசியிருந்தேன், இங்கே செல்லிங் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஜஸ்ட் வெயிட், எதையும் யோசிக்காதீங்க. மூவிங் ஆவரேஜ் 10 கீழேயாவது வரட்டும், தென் யூ கேன் லுக் ஃபார். எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஓகே, அதை பார்த்துட்டு எந்த பேட்டர்ன் தெரியலனாலும் இந்த ஒரு லைன் இருக்குது போதும். அதுக்கப்புறம் ஓகே மார்க்கெட் கொஞ்சம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி இதில் என்ட்ரு ஆகலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ மூவிங் ஆவரேஜ் 10, 20, 50, 200 மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்எஸ்ஐ 63.84 இருக்குது, பட் இன்னும் வந்து 70 இன்னும் வரல. ஓகே, வால்யூம் படி எஃப்ஐஎஸ் இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க 308 crores, டிஐஎஸ் 1518 crores பை பண்ணியிருக்காங்க. திரும்ப இப்போ 2 பேரும் பை பண்ணியிருக்காங்க. ஒரு 2 days முன்னாடி இந்த மாதிரி தான் 2 பேரும் பை பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் இன்றைக்கும் 2 பேரும் பை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக குட் சைன் தான் அது. எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷன் 1,84,000 கான்ட்ராக்ட் பப்ளிக்கு செல்லுக்கு வந்திருக்காங்க. பட் ஓவரால் பொசிஷன் 3,72,000 கான்ட்ராக்ட் பையில் தான் இருக்காங்க. இதுவும் ஒரு டீசெண்டான இது தான். பிகாஸ் நேற்று அன்னெசரியாக ஒரு கொஞ்சோண்டு பாயிண்ட் இறங்குனதே 2.5 lakhs 5-6 lakhs கிட்டத்தட்ட பீப்புள் பாட் ஆக்சுவலி. இன்றைக்கி பாருங்கள், தட் ஓப்பன் பண்ண 916 கம்ப்ளீட்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷோஸ் புல்லிஷ் ஒன்லி. த என்டையர் டே அப் டு 3:30 வரைக்கும் புல்லிஷ்ன்றது தான் காமிச்சது. ப்ரோ வந்து இன்றைக்கி சூப்பராக ஒரு 1,18,000 கான்ட்ராக்ட் பையில் பண்ணி ஓவரால் 45,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்கிறாங்க. இந்தியா விக்ஸ் 10.27 இருக்குது. ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்தியா விக்ஸில் எனக்கு எதுவுமே நடக்கலை. பி ரேஷியோ 22.17, கொஞ்சம் நார்மல் லெவல்லேருந்து கொஞ்சம் ஹையர் சைடு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம பேசியிருந்தோம். மண்டே வி எக்ஸ்பெக்டட் செல் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். 45 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. டியூஸ்டே நம்ம வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்போம்னு பேசியிருந்தோம். அது ஒரு 170 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 170 பாயிண்ட்ஸ் அப்பாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இது ஏற்கனவே ஃப்ரைடேவே இதை சொன்னது தான். ஸோ 2 நாள் கடவுள் நமக்கு நல்லா அருள் புரிஞ்சிருக்காரு. நாளைக்கும் எப்படி இருக்குன்றத சார்ட்டில் இனிமேல் பார்க்கலாம். ட்ரேட் டாக் இஸ் கோயிங் ஆன், இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பேசியிருப்பாங்க ட்ரேட் டாக்னால தான் மார்க்கெட் ஏறிச்சின்றது. ஆனால் மார்க்கெட்டு ஏறிச்சா ஏறலையான்றது அதுக்கு முன்ன நாள் எதுவும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இது நம்ம ஏற்கனவே சொன்னது ஓரளவுக்கு கண்டிப்பாக பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எத்தனை பேர் இந்த 2 நாள் ப்ராஃபிட்ஸ் பண்ணீங்கன்றதை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ஒருத்தர் 2 பேர் தான் ப்ராஃபிட்ஸு பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்காங்க. இஸ் இட் ரியலி அவ்வளோதான், அவ்வளோ பேர் தான் ட்ரேட் பண்ணுறாங்களான்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ உங்கள் கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதேமாதிரி இதை நம்ம ரொம்ப அட்வான்ஸாக சொல்லியிருக்கோம், ரியல் டைமில் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கே பண்ணுங்கள். இன்றைக்கி 916 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் புல்லில் தான் இருந்தது. ஸோ இது எப்பயுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுறது உங்களுக்கு பெட்டர். ஓகே, இன்ட்ராடே பேட்டர்ன் 4th batch 4, த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டைம் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸு. 13th October ஸ்டார்டிங் ஆஃப். ஸோ 3 பேட்ச் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ 4வது பேட்சும் அது ரிப்பீட் ஆகும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, தேவையானவங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வரும். அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு நீங்கள் ஈவன் யூஸ் பண்ண கூட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆஸ்ட்ரோஏஜ் 3, இது ஹாப்பி கர்மா பரிகாரம். இது நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். ப்ராபபிள் காசஸை பார்த்த உடனே ஒருத்தர் ரெமிடிஸையும் டெம்பிள் டு விசிட்டையும் போயிடுவாங்க. அது வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் என்ன நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு அந்த விஷயத்தை கேட்ட உடனே தென் யூ வில் பிகம் சீரியஸ். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பேமெண்ட் சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு ரேசர் பேயில். ஸோ இந்த நம்பர், ஆஃபீஸ் நம்பர் 9551100888க்கு ஜிபே பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்லேயே உங்கள் டேட்டாஸை ஃபில் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, சார்ட் இதுதான் நடந்திருக்கு. டெய்லியில் நேற்று பேசியிருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு இண்டியூஷன் கேண்டில், ஓகே, இன்சைட் கேண்டில் வந்திருக்கு. இதை பிரேக் ஆச்சுன்னா உடனே போகாதீங்க. ஒரு 25,165 ஒரு 25 பாயிண்ட்ஸ் பஃபர் சொல்லியிருப்பேன். அதுக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுங்கள். அதேமாரி கீழேயும் ஒரு 25 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். அது கீழே போச்சுன்னா செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 25,165 சூப்பர்பாக பிரேக் ஆகி தென் அங்கேருந்து மார்க்கெட் ஒரு 95 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஓகே, இதுதான் வந்து பொசிஷ்னலி நம்ம கொடுத்தது. பட் இன்னைக்கு ஒரே நாளில் அருமையாக இதுக்கு என்ன டார்கெட் போகணுமோ அதை இன்னைக்கு ஒரே நாளில் போயிடுச்சு. பட் இந்த இடம் நம்ம இது ஏற்கனவே இந்த ரெசிஸ்டன்ஸை பேசியிருக்கோம் டெய்லியில். ஸோ இப்போ இந்த இடம் ரொம்ப இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே, இதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நல்ல கேண்டில் தான். ஸோ ஃபைனலாக இங்கே 25, 255, 30 இருக்குது. இந்த 255, 30யும் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சதுன்னா தென் அகைன் ஃபர்தர் மூவ் இருக்கலாம். பட் நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இதை பற்றி 18th to 22nd ஜூன். ஓகே, இது வரைக்கும் எதுவும் இஷ்யூ இல்லை. பட் இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் அப் டு செப்டம்பர் இது 18th to 22nd வரைக்கும் ஒரு மாதிரி புல் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. இதான் நேற்றும் நான் பேசியிருந்தேன் 1822ன்றது. ஸோ இதுக்கப்புறம் பர்டிகுலராக 22க்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். 15 மினிட்ஸில் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த மந்தோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ அதான் ஏற்கனவே இதை நான் காமிச்சேன், அந்த டெய்லிலையும் காமிச்சேன். ஸோ இதுதான் அந்த 255. இதை கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடம் தான். ஸோ இதுதான் அந்த 25 to 55 ரேஞ்சு. ஸோ இதுதான் அந்த 25 to 55 ரேஞ்சு. ஸோ அதே இடத்துல தான் இப்போ திரும்பி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடம் ரொம்ப ஒரு க்ரூஷியல் பார்ட்டு. இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை பார்க்கணும். ஸோ இதுக்கும் மேலே போயிடுச்சுன்னா அடுத்த ஹைக்கு மார்க்கெட்டு 25,500 அடுத்த ஹைக்கு மார்க்கெட்டு தயாராகிடும். பட் இது டெக்னிக்கல்ஸு, ஓவரால் இது பொசிஷனல் வைஸு. பட் இன்ட்ராடே நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஃப்ரைடேவே மண்டே செல், டியூஸ்டே பை, ரெண்டுமே இப்போதைக்கு கரெக்டாக போயிருக்கு. வெட்னஸ்டே செல், தேர்ஸ்டே பை, ஃப்ரைடே செல். ஓகே, அப்படியே நீங்கள் செல் பை செல்லுன்ற மாதிரி சொல்லிக்கலாம். பட் நாளைக்கு இப்போ நல்ல ஒரு பிரேக் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு கண்டிப்பாக ஐ வில் பி லுக்கிங் ஃபார் அ செல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நான் ஃப்ரைடேவே சொல்லிட்டேன். பட் என்னன்னா, இது ஓப்பனிங்லேயே அந்த செல்லிங் முடிஞ்சிருமா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். பிகாஸ் ஓவரால் இட்ஸ் செல் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் நாளைக்கு மோஸ்ட் ப்ராபபிளி ஓகே, கேப் அப்போ கேப் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன கேப் அப் கேப் டவுன் ஆனாலும் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸு குவைட்டாக இருந்துருங்க. பர்டிகுலராக நாளைக்கு ஏதாவது ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ ஆகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இப்போ கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் குவைட்டாக இருந்துருங்க. 30 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓகே, ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட்ஸாவது மேலே, ஆர் அட்லீஸ்ட் ஒரு 15-20 பாயிண்ட்ஸையும் வச்சுக்கோங்க. பிகாஸ் கம்மியாக கேப் அப் ஆச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எப்படி ரியாக்ட் ஆகுது, இன்கேஸ் அதுக்கு மேலே ரியாக்ட் ஆகுதுன்னா ஓகே, இன்னும் ஃபர்தராக மேலே போகலாம். இல்லை அதுக்கு கீழே ரியாக்ட் ஆகுதுன்னா ஃபர்தராக கீழே போகலான்ற மாதிரி நாளைக்கு எடுத்துக்கோங்க. பட் என் பாயிண்ட்டு நாளைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, ஏதாவது செல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பார்ப்பேன்றத. பட் அது கேப் டவுன் இன்கேஸ் ஆகி கேப் டவுன்லேயே முடிச்சிடக்கூடாது. அதனால தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனிவே, கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம். எதுவுமே கேப் அப் கேப் டவுன் ஆகலைன்னா கூட ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு, பிகாஸ் இப்போ ஒரு நல்ல மூமெண்ட் நான் நேற்று கிடச்சிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் எந்த மாதிரி இருக்குது, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேபி அதுக்கப்புறம் டைரெக்ஷனை நோக்கி போகலாம். பிகாஸ் இது வந்து கேப் அப் கேப் டவுன்னா ஒரு பெரிய இது கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு இப்போ 10-15 பாயிண்ட்டோ ஒரு மேக்ஸிமம் 20 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா, சஸ்டெயின் ஆச்சுன்னா மேபி மேலே போகலாம். இல்லை அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே வரலாம். கீழே போகுது அப்படின்னா மேபி ஒரு இப்போ மேக்ஸிமம் 20 பாயிண்ட், அந்த 20 பாயிண்ட்டுக்கு கீழே போச்சுன்னா இன்னும் ஃபர்தராக கீழே போகலாம். இல்லைன்னா அந்த இடம் ரிஜெக்ட் ஆகி மேலே வரலாம்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்கேஸ் கேப் அப் கேப் டவுன் நார்மல் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது. இது கேப் அப் கேப் டவுன் ஜஸ்ட் நம்ம 20 பாயிண்ட்ஸ்னு சொல்லிடுறோம். அது நார்மலாக போச்சுன்னா 20 பாயிண்ட்ஸ் கிடையாது. 30 minutes let it go, then actually see how the market is going to behaveன்றதை அதுக்கப்புறம் ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறது நல்லது. ஸோ இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்கேஸ் கேப் அப் நல்லா ஆச்சுன்னா நமக்கு செல்லிங்க்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், கேப் அப் ஆச்சுன்னா. பட் கேப் அப் ஆகுமான்றது தெரியாது. நாளைக்கு அது 9 o'clock மேலே தான் நமக்கு அதோட கிளியர் கட் பிக்சர் தெரியும். எனிவே இது கேப் அப் ஆச்சுன்னா, கேப் டவுன் ஆச்சுன்னா, இல்லை நார்மல் ஆச்சுன்னா எப்படின்றத நம்ம பேசணும். இப்போ இது என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடம் ரொம்ப குரூஷியலாக இருந்தது. நல்லா பாருங்கள், இந்த இடம் 25,140 ரொம்ப குரூஷியலாக இருந்தது. இன்கேஸ் மார்க்கெட்டு இப்போது திரும்ப ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, மேபி நம்ம தேர்ஸ்டே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு ரீசன் கேப் அப்போ கேப் டவுன் ஏதோ இல்லை, எதுவுமே நார்மலாக போயிட்டு கூட இந்த இடத்துல வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வாட்ச் அவுட் பிளேஸ். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் நவ் இஸ் கோயிங் டு பிகம் அ சப்போர்ட்டா அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ பதில் உங்களுக்கு கிடச்சிடும். அப்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுன்னா தென் ஆக்சுவலி we can look for இந்த இடத்துல இருந்து மேபி we can look for again பையிங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்த வாட்ச் பண்ணுங்கள், பிகாஸ் இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நல்லா உடச்சி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஒரு சான்ஸு இந்த இடத்துல மிஸ் பண்ணவங்களுக்கு மேபி இன்னொரு சான்ஸு, இந்த சப்போர்ட்டில் வந்து ஏதாவது ரிஜெக்ட் ஆச்சுன்னா மேபி திரும்ப ஒரு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் டெக்னிக்கல் சார்ட்ஸு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய டிசிஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்குன்றதை பார்த்துட்டு உங்கள் டிசிஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.